பிறகு மேய்ச்சலுக்கென்று காடுகள் இருக்கும். அருகில் இருக்க கேரளாவிலே இருக்கிறது. ஆஸ்திரேலியா அல்லது ஐரோப்பிய நாடுகள் அல்லது பிரிட்டன் அல்லது டென்மார்க், சுவிஸ் அல்லது நியூசிலாந்து, இந்த நாடுகளுக்கு பயணித்து பாருங்கள். சாலைகளில் நீங்கள் மகிழ்வுந்திலே வாகனத்திலே போகிற போது இருபுறம் பாருங்கள், கணக்கில்லாத ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டு இருக்கும். மேய்ச்சல் நிலங்கள் அவ்வளவு. ஆனால் இங்கே எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது? அதை பற்றி நமக்கு கவலை எங்கே இருக்கிறது? நம்ம எப்படி வேளாண்மை செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம எப்படி மேய்ச்சல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம மேய்ச்சல் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறது எதை பத்தியுமே கவலை இல்லாம இங்கேக்கும் அப்படியே நேரா ஐரோப்பாவுக்கும் இவர் பார்த்த ஏதாவது ஒரு உலகத்துக்கும் ஒரு முடிச்ச போட்டு ரொம்ப ஐடியலா யோசிக்கிறார். உங்க யாருக்குமே இது தேவையில்லை, எல்லாரையும் இந்த மாதிரிலாம் சொல்லு. நான் அரசாங்க இதை எப்படி இதெல்லாம் அரசாங்க வேலையா நான் மாத்த போறேன் அப்படின்னு சொல்றேன். நம்ம அதை சீரியஸாவே கன்சிடர் பண்ணுவோம். இப்போ மாடு மேய்க்கிற வேலைகளை நம்ம அரசு வேலைகளா மாற்ற போறோம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி மாத்துவார்? இப்ப ஏறக்குறைய தமிழ்நாட்டினுடைய சரி அதான் இருக்கட்டுங்க, நான் அதை அரசாங்க வேலையாவே மாத்த ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும். நீங்க கணிசமான நிலங்களை விலைக்கு வாங்கணும், சரிங்களா? இப்போ கணிசமான நிலங்கள் இப்போ புறம்போக்கு நிலங்கள்லாம் வீணா போயிட்டு, இல்லை மேய்ச்சல் நிலங்கள்லாம் புறம்போக்கு நிலத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு அப்படிலாம் கிடையாது. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ ஏற்கனவே கொடுத்துருக்கிற கணிசமான நத்தம் புறம்போக்கு நிலங்கள் யாருக்கு பட்டாவா கொடுத்துருக்காங்க? ஒரு வீடு மட்டுமே வீடு இல்லாத மக்களுக்கு அந்த புறம்போக்கு நிலத்துல அவங்க வீடு கட்டி வசிச்சாங்கன்னா அவங்க வீட்டு பட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பட்டாலாம் புடுங்கணுமா? இப்போ இப்படி யார் இருக்காங்க? தலித் மக்கள் தான் இருக்காங்க, பட்டியலின மக்கள் தான் கணிசமான பேர் வீடு இல்லாதவர்களா கூட இருந்தாங்க. அப்புறம் பிற்படுத்தப்பட்ட மக்களும் கணிசமான பேர் வீடு இல்லாத, இவங்களுக்கு தான் வீட்டுமனை பட்டான்னு எல்லாருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் வீட்டுமனை பட்டான்னு ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ அவங்களெல்லாம் என்ன வீட்டை விட்டெல்லாம் திறத்திடணுமா? அல்லது இப்போ சின்ன சின்ன சிறு உடைமைதாரராக இருக்காங்கல்ல. இப்போ நிலம் முழுக்க தமிழ்நாட்டில் சிறு உடைமை நிலங்கள் தான் அதிகமாக இருக்குது. 1 ஏக்கரா வச்சிருப்பாங்க, 4 ஏக்கரா வச்சிருப்பாங்க, 5 ஏக்கரா வச்சிருப்பாங்க, 10 ஏக்கரா வச்சிருப்பாங்க, 20 ஏக்கரா இல்லை ஒரு 50 ஏக்கரா வச்சிருக்காங்க. ஆனால் 5 ஏக்கராவில இருந்து 10 ஏக்கராவுக்குள்ளார வச்சுக்கிறவங்க, 5 ஏக்கராவுக்கு கீழே வச்சிருக்கிறவங்க, இந்த எண்ணிக்கை தான் ரொம்ப பெரும் தொகை. இவங்க கிட்ட இருந்து எல்லா நிலத்தையும் அரசாங்கம் விலைக்கு வாங்கி பெரிய பெரிய பண்ணைகளை அமைக்கிறத பற்றி ஏன் அப்படி செய்யணும்?